வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இரண்டே நாளில் முடிந்த டெஸ்ட் மேட்ச். வாயை கொடுத்து வாங்கி கட்டிய இங்கிலாந்து வீரர். அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் இந்தியா விளையாடும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜனவரி 25ஆம் தேதி ஹைதராபாத்தில் துவங்கியது. 2025ஆம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் அங்கமாக நடைபெறும் அந்த தொடரின் முதல் போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்த போதிலும் தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அந்த வகையில் முடிந்தளவுக்கு போராடியும் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணிக்கு ஜாக் ரவிலே 20 ரன்களும், பென் டுக்டன் 35 ரன்களும், ஜோ ரூட் 29 ரன்களும், ஜானி பிராட்ஷோ 37 ரன்களும், பென் ஸ்டோக்ஸ் 4 ரன்கள் என முக்கிய வீரர்கள் பெரிய ரன்கள் எடுக்க தவறிய நிலையில் அதிகபட்சமாக கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் 70 ரன்கள் அடித்து போராடினார். மறுபுறம் முதல் நாளிலேயே இங்கிலாந்தை ஆல் அவுட் செய்யும் அளவுக்கு பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா சார்பில் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா தலா 3 விக்கெட்டுகளையும், பும்ரா மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். முன்னதாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் T20 போல அதிரடியாக விளையாடி தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் தாங்கள் இந்த முறை இந்தியாவை அதனுடைய சொந்த மண்ணில் அடித்து நொறுக்கி தோற்கடிப்போம் என்று இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுத்தார்கள். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் பாகிஸ்தானை அதன் சொந்த மண்ணில் தோற்கடித்தது போல இந்தியாவை வீழ்த்துவோம் என்று ஜேம்ஸ் ஆண்டர்சன், மார்க் வுட் போன்ற இங்கிலாந்து வீரர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த போட்டியில் இங்கிலாந்து டாஸை வென்றதும் உடனடியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் அவர்கள் தங்களுடைய அணி 450 ரன்களை குவித்து டிக்ளேர் செய்யும் என்று பதிவிட்டு இருந்தார். அவர் என்ன பதிவிட்டு இருந்தாருன்னா, இங்கிலாந்து பேட்டிங் செய்து இன்று 450 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்வோம் என்றும், அவரது முதல் நாளிலேயே இந்திய பவுலர்களை அடித்து நொறுக்கி இங்கிலாந்து 400 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்யும் என்று அவர் கணித்தார். அதற்கேற்றார போலவே இங்கிலாந்தும் 55 ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை பெற்றது. ஆனால் அதன் பின் சுதாரித்து சிறப்பாக பந்து வீசிய இந்தியா அடுத்த சில மணி நேரங்களிலேயே இங்கிலாந்தை 246 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது. இதனால் அடுத்த 2 மணி நேரத்தில் தன்னுடைய கணிப்பு பொய்யானதால் பல்டி அடித்த கெவின் பீட்டர்சன் அவர்கள் மீண்டும் ட்விட்டரில் பிளட்டி ஹெல், இது 2 நாட்களில் முடியக்கூடிய போட்டியாக இருக்கலாம் என்று பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் பேஸ்பால் எனப்படும் அதிரடி அணுகுமுறையை நம்பி தைரியமான கணிப்பை வெளியிட்ட கெவின் பீட்டர்சன் கடைசியில் இங்கிலாந்து சொதப்பியதால் அவமானத்தை சந்தித்தார். அதை பார்க்கும் இந்திய ரசிகர்கள், நீங்கள் சரமாரியாக அடித்து நுணுக்குவதற்கு இது ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது என்றும் கெவின் பீட்டர்சனை தற்போது வகை வகையாக கலாய்த்து வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.